ஹாய் மைனர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மைனிங் ஆப் வந்து டிக்சைன் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு மைனிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 22 மார்ச் இப்போ தான் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட ஆப் பேரண்ட் கம்பெனி வந்து டிக்சைன் நெட்வொர்க். பார்த்தீங்கன்னா டிக்சைன் நெட்வொர்க் அப்படிங்கிறது இதோட பேரண்ட் கம்பெனி. ஏன் இதோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம்னா, இதை பார்த்தீங்கன்னா 2 மைனிங் ஆப் இருக்குது. ஸோ டிக்காயின், டிக்சைன் அப்படிங்கிறது 2 இருக்குது. ஸோ டிக்காயின்ங்கிறது வந்து ஒரு சில மாதத்துக்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னமும் கரண்டில் மைனிங் போயிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 17 மார்ச். ஸோ 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 இயராக வந்து இந்த ஆப் வந்து கண்டினியூ இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டிக்காயினுமே. ஸோ இப்போ வந்து டிக்சைன் அப்படிங்கிற இன்னொரு ஆப்புமே லான்ச் பண்ணிக்கிறாங்க. சேம் டிக்காயின் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் இன்னும் நம்ம வீடியோ போட்டதில்லை. ஆனால் டெலகிராமில் இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஆப் வந்ததுக்கப்புறம் தான் போஸ்ட் போட்டிருந்தோம் அதையுமே. ஸோ பார்த்து எப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிக்சைன் அப்படிங்கிறது வந்து இந்த மைனிங் ஆப்பை பற்றி இப்போ பார்க்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டெலகிராம்லேயுமே இருக்கும். பார்த்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க, எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ அலோவ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். அதாவது நம்மளுக்கு போனஸ் கோடு, இதில் வந்து போனஸ் கோடெலாம் வந்து சொல்லுவாங்க, போனஸ் கோடு. ஸோ அப்புறம் மைனிங் வந்து நம்மளுக்கு ஆஃப் ஆனோடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்காண்டி அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம், மெயில். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ரெஃபர் கோடு வந்து வீடியோட சைட்லேயுமே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும். பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் கொடுத்தப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரு பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பின் ஜென்ரேட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு இந்த ஆப், அதாவது அந்த ஆப்போட ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்படி. ஸோ நான் வந்து 1 2 3 4 கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் போட்டால் உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட விடலாம். ஸோ ஓகே, கண்டினியூ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் மைனஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். ஸோ அதில் டுட்டோரியல் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன நம்மளுக்கு ஒர்க்குன்னா, இந்த இடத்துல ஆட் சிம்பிள் இருக்குங்களே, இந்த மாதிரி கோடாலி மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்சைன் காயின் இருக்கும். ஸோ ரைட் சைடில் டிக் காயின் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் ஆப்போட இதுவுமே இதில் வந்து கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க ரெண்டுமே. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டிக்சைன் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டிக்சைன் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மைனஸ். 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ரேட் வந்து 0.9 per ஹவருக்கு. ஸோ ஆனால் 0.9 டிசிசி காயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிக்சைன் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட்டாக டிசிசி. ஸோ ஓகே, இதில் வந்து பை பூஸ்ட்னு இருக்கும். இந்த பூஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு பை பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டாக நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் சப்ளை எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமைனிங், அதாவது வந்து பேலன்ஸ் வந்து மைனிங் பண்ணது போக பேலன்ஸ் என்ன எவ்வளோ மைன் பண்ணுறோம் அந்த பேலன்ஸ் இருக்குது காயினு. ஸோ ஆக்டிவ் மைனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதை லான்ச் பண்ணி இப்போ ஒரு 1 வீக் தான் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம அரௌண்ட் 18,500 அப்படிங்கிறப்ப 20,000 வந்து ரீச் ஆயிடுச்சு இப்போ டவுன்லோடு. ஸோ இன்னும் ஹால்விங் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஹால்விங் எப்போ சொல்லிக்கிறாங்கன்னா, ஸோ இந்த டோட்டல் காயின்லேருந்து பாதி காயின் மைன் பண்ணக்கப்புறம் வந்து ஹால்விங் அப்ளை ஆகும். ஸோ அப்போ 0.9ங்கிறது 0.45 per ஹவருக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஹால்விங்னாவே அதை பாதி வந்து குறைப்பாங்க. ஸோ 0.9ங்கிறப்ப 0.45 வந்துடும். ஸோ அதனால் இப்போயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது ஹால்விங் வர்றதுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி மைனிங் வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிக் காயின் இருக்குங்களே. ஸோ இதில் வந்து டிக் காயினுக்கு வந்து உங்களுக்கு டவுன்லோட் டிக் காயின் ஆப்னு இருக்கும். ஸோ அது என்னென்னா, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இந்த டிக் காயின் ஆப் ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து நம்ம சேனல் என்ன போடல. ஸோ ஆல்ரெடி நீங்கள் மைன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த ஆப்பை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ உங்கள்ட்ட இல்லைங்கிறப்ப நீங்கள் இந்த டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஸ்டோரில் போவோம். அங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேம் இதே மாதிரி தான் நம்மளுடைய டெலகிராம் போஸ்ட்லேயுமே நம்ம ரெஃபர் கோட் எல்லாமே தந்திருப்பேன். ஸோ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக்சைனில் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதே தான் சேம் அங்கேயே இருக்கணும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் டிக்காயின் மெயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி இன்றைக்கி டிக்சைன் யூஸ் பண்ணிக்க. ஆக மொத்தம் ரெண்டுமே வந்து ஒரே மெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரே மெயில் ஐடியாக இருக்கணும், அப்போ தான் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ கனெக்ட் ஆயிரும். ஓகே மினஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ பேலன்ஸ், என்னோடய பேலன்ஸ் வந்து டிக்காயின் பேலன்ஸ் வந்து 35,000 இருக்குல்ல. மைனிங் ஸ்டேட்டஸ் வந்து அதில் வந்து நான் மைனிங் வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். அதனால் ஸோ மைனிங் வந்து ஆக்டிவ்னு காமிக்கும், இல்லைன்னா வந்து மைனிங் இன்ஆக்டிவ் அப்படின்னு காமிக்கும். ஸோ மைனிங் ரேட் அதில் என்ன நம்ம மைனிங் வந்து ரேட்டில் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அப்படிங்கிறது எல்லாமே இங்கேயுமே காமிக்கும். ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிங்க ரெண்டையுமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேக் வந்துக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டோக்கன்ஸில் வந்து இதில் இன்பில்ட்டாக, அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுற டோக்கன். ஸோ இதில் வந்து மேலே பாருங்கள் தெரியும், க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இதில் வந்து 50, அதாவது 50 ரெஃபர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து இதில் வந்து ஓனாக டோக்கன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பண்ணலாம், டோக்கன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் டோக்கன் க்ரியேட் பண்ண மாதிரி இது இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் மைன் பண்ணிக்கலாம், மைன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் வெரி டோக்கன் கொடுத்தீங்க, அது ஒரிஜினல் வெரி கிடையாது, ஆல்ரெடி நம்ம ஒரு மைனிங் போட்டிருக்கீங்களா அந்த இது மாதிரி. ஸோ அதே சிம்பிள் வச்சு பேரை வச்சு இதில் வந்து டோக்கன்ஸ் ஓனாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல மைனிங்னு இருக்கும். ஸோ இது மைனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுவுமே 8 ஹவர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மைன் பண்ணிங்கன்னா இதில் வந்து சிபி பாயிண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. சிபி அப்படிங்கிற வந்து பாயிண்ட் வரும். ஸோ இதில் கரண்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இதில் வந்து வெரி சாட்டில் வந்து நம்ம வரும். இப்போ வந்து ஃபார் 8 ஹவர்ஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 20 வெரி தருவாங்க. ஸோ ஒரு வெரி டோக்கன் வந்து 6.744, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் இவ்வளோ தான். அதாவது டாலரில் கிடையாது, இது சிபிங்கிற ஒரு மெத்தடில் வந்து இது வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எப்படிங்கன்னா இதை வந்து இப்போ நம்ம வந்து செல் பண்ண முடியாது. ஸோ செல் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்து 20 டோக்கன் சொன்னால் அப்போ ஸோ 20 டோக்கன் போட்டோம்னா இப்போது 128 சிபி வந்து தருவாங்க. ஸோ அப்போ ஒரு டோக்கனுக்கு வந்து நம்மளுக்கு 6. அது அரௌண்ட் இந்த இங்கே இருக்கிற அந்த ரேட்டு பொறுத்து நம்மளுக்கு சிபி வந்து வரும். ஸோ இப்போ இது வந்து இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பிட் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிட் செல்லையுமே இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 6.16. ஸோ இதில் வந்து நம்ம செல் கொடுத்து இதில் ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா 5.85 வரும். ஸோ இது என்னென்னா கரண்ட் ப்ரைஸ் இது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதாவது ரெஃப்ரெஷ் ஆகலை. ஸோ இது வந்து இப்போ நம்ம இது வந்து மைண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், இது வந்து செல் பண்ண முடியாது. கொஞ்சம் அது வந்து இப்போ ஏர்லி ஸ்டேஜ்னால வந்து இன்னும் அதை எனேபிள் பண்ணாமல் இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா இது வந்து இப்போதைக்கு மைண்ட் பண்ணி தான் வைக்க முடியும். இதை நம்ம வந்து லேட்டராக இதை நம்ம செல் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தக்கப்புறம் இதை செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணி இது வந்து சிபி பாயிண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோமில் வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ப்ளேஸ் அப்படின்னு இருக்குங்களா, இங்கே பாருங்கள் இது இருக்கும், கேம், டாஸ்க், எக்ஸ்சேஞ்ச், என்எஃப்டின்னு இருக்குங்களா. இதில் வந்து கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நிறைய கேம் இருக்கும். ஸோ அது கேம் விளையாடியுமே நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி 10 மைனிங் சீசன், ஃபஸ்ட் கேம் டெய்லி, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஏற்றப்பறம் ஒரு கேம் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இது எனேபிள் ஆயிரும். ஸோ டெய்லி ஒரு கேம் ப்ளே பண்ணுறப்ப நம்மளுக்கு இது எனேபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி டோக்கன் க்ரியேட் பண்ணினா இது வந்து க்ளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொன்றுமே வந்து க்ளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் மைனிங் ஏர்ன் பண்ணுறப்ப இந்த இதை க்ளைம் பண்ணிக்கிட்டேன் நான். டிக்கெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 சிபியுமே 50 எக்ஸ்பியுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதையுமே க்ளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் டாஸ்கில் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ளேஸ், அது ஸோ அந்த சிபி பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மார்க்கெட் ப்ளேஸில். ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த பூஸ்ட் ரேட்னு, அந்த மைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பை பூஸ்ட்னு இருக்குல்ல, அது வந்து இங்கே தான் வரும். ஸோ அந்த மார்க்கெட் ப்ளேஸில் இதில் வந்து இந்த டிக் காயின் போனஸ் ரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நம்ம பை பண்ணோம்னா டிக் காயின் நம்மளுக்கு அந்த ஆப்பில் போனஸ் ஆட் ஆகும். ஸோ கீழே இருக்கிற இந்த டிக் செயின்ங்கிறத பை பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு போனஸ் ரேட் ஆட் ஆகும் அது மைனிங் பண்ணுறதுல. ஸோ அதுக்கு வந்து 1500 சிபி 500 சிபி இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேணும். இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பாயிண்ட்டுமே இப்போ இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ லேட்டராக வந்து நம்மளுக்கு நிறைய அப்டேட் விட்டதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போயே நம்ம வந்து இருக்கிறத வந்து நம்ம வீணாக்க வேணாம். ஸோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் வந்து எதுவுமே நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம் இந்த இதில். ஸோ அப்டேட் பண்ணுறேன் நான். இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அதை அப்போ வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்டை. ஸோ P2P இருக்குது, P2P ஆப்ஷனுமே வந்து
நீங்கள் அவ்வளோவா அது எதுவுமே பை பண்ண வேணாம். ஸோ என்எஃப்டியுமே இருக்கும் அதில். ஸோ என்எஃப்டி எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம நீங்கள் எல்லாம் அது வந்து ரியல் மார்க்கெட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் வந்துக்குங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டிக்காயின் அக்கௌண்ட் இருக்குங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கேயுமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இங்கே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீம் பார்த்தீங்கன்னா டார்க் வெர்ஷன் இந்த மாதிரி நிறைய தீம் இருக்குது. ஸோ தீம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எனபிள் பண்ணிக்கலாம், இங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகே மைனஸ் அவ்வளோதான். இவ்வளோ தான் ஒர்க்கு. சிம்பிள் ஒர்க்கு தான். பார்க்குறக்கு கொஞ்சம் ஆப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்னடா இவ்வளோ இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சிம்பிளாக இல்லாமல். ஸோ நீங்கள் உங்களுக்கு சிம்பிளான ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான். இந்த இடம் இருக்குங்களே இது, இல்லைன்னா இந்த ஆக் சிம்பிள், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகும். ஸோ இந்த இடத்துல டிக் செயின் மைன் பண்ண போகிறீங்க. கீழே இருக்கிற இந்த டோக்கன்ஸ், இந்த டோக்கனில் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணணும் இல்லை. ஸோ நான் சும்மா வந்து இந்த பிடிசிஎல் மட்டும், அப்புறம் அந்த வெரி சாட் அப்படிங்கிற ரெண்டு மட்டும் தான் நான் மைன் பண்ணுறேன். ஸோ லேட்டராக நம்மளுக்கு ஒரு 50 ரெஃபரன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நம்ம மைனஸ் நீங்கள் நம்மளுடைய கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்ம போகிற ஆப் எல்லாமே. ஸோ இது எனக்காண்டி சொல்லலை, நான் ரெஃபர் பண்ணுறதுனால எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. எனக்கு மைனிங் ரேட் ஆட் ஆகும் தவிர வேறு எதுவும் கிடையாது. அதுவுமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கம்யூனிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் நீங்கள் கரெக்டாக மைன் பண்ணி டெய்லியும் கேவிசி முடித்து அது எல்லாமே மெயின்நெட்டுக்கு மைக்ரேஷன் பண்ணக்கப்புறம் தான் எனக்குமே உங்களால் அந்த ரெஃபர் மூலயமா வந்த அந்த காயினோ ஆர் டோக்கனோ எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது ப்ராஃபிட் பார்க்க முடியும் என்னால். இல்லைன்னா அது வேஸ்ட் தான் எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் ரெஃபர் கூட யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. ஸோ வாட்டெவர் நம்ம வந்து யூஸ் பண்ண தான் போகிறேன் எப்படி இருந்தாலும் ரெஃபர் கூட. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய இஷ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 50 ரெஃபர்ஸ் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நான் வந்து அந்த இடத்துல டோக்கன் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய டோக்கனுமே நீங்கள் மைன் பண்ணலாம். சப்போர்ட் பண்ண நினச்சா மைன் பண்ணுங்கள். ஓகே மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக்காயின்மே வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. டிக்காயின் வந்து நான் போஸ்ட்டில் வீடியோ போடல, கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராம்லேயுமே போஸ்ட் இருக்கும், அதோட லிங்க்குமே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே மைனஸ், இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.